தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்க விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு நிர்வாகி நியமிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பூத் கமிட்டிக்கு 5 முதல் 7 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் நிர்வாகி ஒருவரை நியமிக்கவும் தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பார்த்தோமேனால் மக்கள் நீதி மையம் கமல் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஆனாலுமே கூட கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் எந்த ஒரு கவனமும் செலுத்தப்படவில்லை. ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதனால் பூத் கமிட்டி, அதே போன்று அணித்தலைவர்கள், தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகளையும் உருவாக்குவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார். ஒரு கட்சியின் கட்டமைப்பு உறுதியாக இருந்தால்தான் அடிப்படை தொண்டர்கள் வந்து பார்த்தோம்னால் கட்சி பணியாற்றுவார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதனால் கட்சிக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிப்பதற்கு தற்பொழுது விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதை உடனடியாக மாவட்ட செயலாளர்களாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த பணிகளை ஏற்று நடத்த வேண்டும். எந்த ஒரு பூத் கமிட்டி நிர்வாகிகளிடமும் பணமோ அல்லது எந்த ஒரு இதவோ பெற்றுக்கொள்ளக்கூடாது. நியாயமான முறையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் சுமூகமான முறையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்து அதன் பட்டியலை தலைமைக்கு அனுப்புவதற்கும் தற்பொழுது விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் தொடர் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதற்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்திருக்கிறது. விரைவில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டு வருகிறது. அதற்கான விவரம் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.